எஸ் மனோஹர் யார்? மிஸ் சீதா இருக்காங்களா? மூர்த்தி பேசுறேன். மூர்த்தி, how are you? Thank God. I'm fine. சீதாவோட பேசணுமா? 1 minute. இதா. என்ன? Call from police station. ஹலோ. மிஸ் சீதா, நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வரணுமே. சாரி இன்ஸ்பெக்டர். அது நான் இப்ப இருக்கிற மனநிலையில கொலைகாரனை நிச்சயமா என்னால் அடையாளம் காட்ட முடியாது. நான் சொல்றது கேளுங்க. இந்த கேஸ் விஷயமா என்ன இனிமே அங்க கூப்பிடாதீங்க. எனக்கு இந்த கேஸுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஐயோ, ஐ எம் வெரி சாரி. அந்த பொண்ணை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். சில சமயம் இந்த கேஸ்ல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறா, சில சமயம் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறா. அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டா போச்சு சார். ஒருவேளை இந்த கொலையை ஏன் சீதாவே செஞ்சிருக்க கூடாது? இம்பாசிபிள் சார். கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருங்க. கொலை செய்யப்பட்ட சந்துரு சீதாவை ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல டிராவல் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு டிடி கிட்ட போய் வேற சீட் கொடு அப்படின்னு கேட்டிருக்கு. அவரும் இல்லைன்னு சொல்லிருக்கிறார். ஒருவேளை சந்துரு அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். அதனால அவனை கொண்டு இருக்கலாம். போலீஸுடைய கவனத்தை திருப்புறதுக்காகவே நான் கொலைகாரனை அடையாளம் காட்டுறேன்னு அவ சொல்லிருக்கலாம். நாம அவளை அடிக்கடி சாட்சி சொல்ல கூப்பிட்டதும் தப்பிச்சுக்க பாக்குறா. ஏன் அப்படி நடந்திருக்க கூடாது? Why don't you think on those lines? முதல்ல சீதாவுடைய கைரேகை கொண்டு வாங்க. எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமா சட்டை போட்டுக்கமா, பிஸ்கட் சாப்பிடுமா, தலைய வாரிக்கமா, ஸ்கூலுக்கு போலாமா, சாக்ஸ் போட்டுக்கமா, போட்டுக்கமா. நிறுத்தடா. மில்க் ஹோட்டல் எலும்புக்கு 4 நாய் அடிச்சிட்ட மாதிரி. ஏடா லோ 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 கொண்டடா சீப்ப.